வாரங்களாக 2 தீமோத்தேயும் குறித்த காரியத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா. 2 தீமோத்தேயுல நம்ம போன வாரம் பார்க்கும்பொழுது 8வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதாவது 6லிருந்து 6ஆம் வசனத்திலிருந்து அவர் சொல்லுகிறார், பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது, எல்லாருக்கும் தெரியும், கடைசியான அவரை மரிக்கிறதுக்கு முன்பாக எழுதியிருக்கிற ஒரு கடிதம் இது, ஒரு லெட்டர் டு திமோத்தி. ஆகவே அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்றாக இருக்கிறது. அது மரிக்கிறதுக்கு முன்பாக கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இது. அவர் எல்லா ஆலோசனைகளையும் அவருடைய ஆவிக்குரிய குமாரன், அவர் சரீரத்தில் பெற்றெடுத்த குமாரன் இல்லை, மை பிலவட் சன் என்று எழுதுகிறார், எனக்கு பிரியமான குமாரன், ஆவிக்குரிய குமாரன். அந்த குமாரனுக்கு அவர் விட்டு செல்கிற கடைசி வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் தான் இன்றைக்கு நம்ம படிக்கிறோம். அவ்வளவு உற்சாகமூட்டக்கூடிய ஒரு வார்த்தைகளை அவர் தன்னுடைய மகனுக்கு அவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, உன்மேலே 6ஆம் வசனம், நான் உன்மேலே கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பு விடுவேன். ஏன்னா இந்த போன வாரமே 8th verse வரைக்கும் பார்த்துட்டோம். பட் ஸ்டில் அதோடைய மற்றது படிக்கிறதுக்காக இதை நான் சொல்லுறேன். ஏன்னா தீமோத்தேயு கிட்ட சில சோர்வுகள்லாம் வந்திருக்கு. ஏன்னா அன்னைக்கு இந்த பர்சிக்யூஷன் நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு பாடுகளே கிடையாதுன்னு சொல்லி. அதாவது இந்த கிரேட் ட்ரிபுலேஷன்ன்ற ஒன்றை தேவனே சொல்லிட்டார். உபத்திரவ காலத்தினுடைய அந்த 7 வருஷத்தினுடைய 2ஆம் பகுதி கிரேட் ட்ரிபுலேஷன். ஃபர்ஸ்ட் இது ட்ரிபுலேஷன் தான். ஆனால் அதுக்காக சர்ச்சில் ஒரு கஷ்டம் இல்லை. ஒரு நபருக்கு, ஒரு விசுவாசியான இயேசுவை எதிர்த்தா கஷ்டம் இல்லாமலாம் இருக்கு. அப்படியே இயேசு எல்லாத்தையும் இந்த கூரை தெய்வம் கொடுத்தா கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும், அதனால எங்களுக்கு முழுசுமா அப்படியே உழுந்துட்டே இருக்கும் எல்லாமே, அப்படி சொல்ற ஒரு சுகபோகமான ஒரு காரியத்தை தான் இயேசு பேசி இருக்கிறார். அப்படின்னு சொல்றாரு. அவர் உலகத்துல உபத்திரம் உண்டு அப்படிதான் அவர் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு காரணம் என்னன்னா, பர்சிக்யூஷன், போராட்டம், நெருக்கங்கள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள், சரியா, அது அவங்களுக்கு இருந்தது அன்றைக்கு ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில. ஆனா கிரேட் ட்ரிபுலேஷன் கிடையாது. மகாபெரிய அந்த உபத்திரவ காலத்துக்குள்ள வரல. ஆனா அந்த முதல் 7 வருஷத்துல உபத்திரவம் இருந்தது. ஐ மீன் அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில உபத்திரவம் இருந்தது. ஆனா மகா பயங்கரமான உபத்திரவம் வரப்போகுது. அது அவருடைய கோபாக்கினை ஊற்ற போற ஒரு காலம். அப்போ அந்த காலத்துல ஒரு மனிதன் அவருடைய கோபத்துக்கு உட்பட்டு பாடுபடுறான்னா அது வித்தியாசம். ஆனா இப்போ நம்ம மேல கோபாக்கினை கிடையாதுன்னு வேதம் சொல்லிடுச்சு. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் அவர் நம்மளை ஆக்கினைக்கு என்ன செய்யறார்? தீர்ப்புக்கு உட்படுத்தவில்லை. அவர் ஏற்கனவே நம்மளை ரட்சித்துட்டார். அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மேலதான், அவங்க தலை மேலதான் இன்னும் அந்த டெத் பெனல்டி, அந்த ஆக்கினை தீர்ப்பு. அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததினாலே அவருடைய சிரசின் மேல அந்த ஆக்கினை தீர்ப்பு இன்னும் நின்றுட்டு இருக்கு. எப்போ இயேசுவை ஏற்றுக்கிறாங்களோ அது விலகும். அப்போ அந்த மகா உபத்திரவ காலத்துல அவர் தன்னுடைய கோபத்தை ஊற்றுகிறார் என்று சொன்னா, மக்கள் மனதில் தான் ஊற்றுறாரு. அதுல கூட ஒரு சின்ன கிருபை இருக்கு. அதை ரட்சி, ஐயோ இது தெய்வத்துடைய கோபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் மனம் திரும்பிட்டான்னா அவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான். ஆனா இல்ல, நான் ஆன்டி கிரைஸ்ட் பின்னால்தான் போவேன்னா அவன் அந்த கோபாக்கினையில அவன் அழிந்தும் போவான். ஸோ வித்தியாசம் இருக்குது. அவருடைய கோபாக்கினை அவர் ஊற்றாருன்னா அது வேற, அதுதான் அந்த கிரேட் ட்ரிபுலேஷன். இந்த ட்ரிபுலேஷன் எல்லாம் என்னன்னா, இது பர்சிக்யூஷன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் வர பாடுகள், இயேசு கிறிஸ்துடைய நாமத்தின் நிமித்தம் வர உபத்திரவங்கள். பூமியில நமக்கு வரக்கூடிய உபத்திரவம், கஷ்டம் இயேசுவின் நாமத்தினால, எனக்கு அவருடைய நாமத்தை நான் சொல்றதுனால வருதுன்னு சொன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம பேர் எழுதுவாரு, ஒருத்தவங்க உங்களை ஏதாவது சொல்றாங்கன்னா அவங்களால அவர் பரிசுத்த ஆவியானவர் தூஷிக்கப்படுறாராம். ஆனா அன்னைக்கு அந்த ட்ரபிள்ல நம்ம இருக்கோம், நம்மளால அவர் என்ன செய்யறாரு? மகிமைப்படுகிறார். அப்போ ஒருத்தன் திருடிட்டு, கொலை பண்ணிட்டு, இல்லைன்னா வேற ஏதோ தவறுகள் செய்து அந்த தப்புக்காக ஒருத்தன் பாடுபடுறான்னா அது வேற. ஆனா ஒன்றும் நடக்கல, நான் இயேசுவின் பிள்ளை என்கிற அந்த ஒரே காரியத்துக்காக எனக்கு ஒரு நெருக்கம் என் வாழ்க்கையில கஷ்டம்னா அது பிரயோஜனமானது. அந்த நெருக்கத்துல இயேசுவை நம்ம இன்னும் அதிகமாக அறிகிறோம். அந்த நெருக்கங்கள் இன்னொரு விதத்துல தேவனுடைய ராஜ்யத்துல அது பிரயோஜனமா இருக்குது.
பவுலுக்கு கட்டுகள் இருந்தது. he was in chains. அதே போல he was in prison. இவைகள் எல்லாம் நெருக்கங்கள், அதுல உபத்திரவம். ஆனா அதுல என்ன ஆச்சுன்னா சபை என்ன செஞ்சது? விருத்தி அடையுது. கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகுமையானால் மிகுந்த பலன் கொடுக்கும். அப்போ நம்ம கிறிஸ்துவின் நாமத்தினால எனக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு, எதுவும் நம்ம பண்ணிருக்க மாட்டோம், ஆனா நெருக்கம் வந்துருக்கும், ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும். அது எதுக்கு வந்தது, ஏன் வந்தது நமக்கே சொல்ல தெரியாது. பட் அதை நம்ம போய் கொண்டு இருப்போம். யோசேப்புக்கு கூட கஷ்டம் வந்தது. அவர் ஒரு தப்பும் பண்ணல. அவர் அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சுதான் என்ன செஞ்சாரு? சகோதரர்களை தேடிக்கிட்டு போனாரு. அப்பாவுக்கு செல்லமான பிள்ளைதான். அப்பா அனுப்பி வைக்கிறாங்க, பொத்தி பொத்தி வளர்த்தாங்க. ஆனா கூட அங்க போன இடத்துல இவன் என்ன அப்பாவுக்கு பிரியமா இருக்கானே, இவனுக்கே நல்ல ட்ரெஸ் கொடுக்குறாங்க, இவன் என்ன சொப்பனம் கண்டானா, நாங்க என்ன இவன் காலில் விழுந்து பணிஞ்சுக்க போறோமா அப்படி என்று சொல்லி சொப்பனங்களின் நிமித்தம், தேவன் அவரோடு கூட பேசினதின் நிமித்தம், அந்த அவருடைய அந்த வார்த்தைகள் நிமித்தம் யோசேப்புக்கு உபத்திரம். ஆனாலும் கூட தேவன் சொன்னதை என்ன செய்வாரு? நிறைவேற்றுவார். நம்ம எல்லாரையும் குறித்தும் ஒரு காரியம் அவர் வச்சிருக்காரு. என்னதான் சொன்னாலும் என்னதான் மற்றவங்க பண்ணினாலும் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் என்ன பிளான் போட்டாரோ, நம்ம ஒவ்வொருத்தரை பத்தியும் என்ன திட்டம் பண்ணிட்டாரோ அது அப்படியேதான் நடக்க போகுது. ஆகவே யோசேப்பினுடைய விதத்துல என்னன்னா வேதம் சொல்லுகிறது, சங்கீத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அவருடைய வார்த்தைகள் அவனை புடமிட்டுதான் அந்த சிறைச்சாலையில். His word அப்படின்னா என்ன? அவருக்கு என்ன வார்த்தை கிடைச்சது? அவங்க என்ன இப்படி ஸ்க்ரால்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தாங்க எனக்கு தெரியாது. ஆனா அவருக்கு கிடைத்த ஒரு வார்த்தை சொப்பனங்கள் தான். அந்த சொப்பனங்கள்ல சிலது சொல்லப்பட்டது, இப்படி நடக்கும். சோ அந்த வார்த்தைகள் இவைகள் அவர் பார்த்த அந்த சொப்பனம் தேவனுடைய வார்த்தை தான். அது யோசேப்பை செயின்ஸ்ல இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம். அவர் கட்டப்பட்டிருந்தார். தேவனுடைய வார்த்தை அங்கே அவரை புடமிட்டு அவரை அங்கே உருவாக்கினது. ஒரு நல்ல ஒரு ஸ்கில்டு பர்சன் அவரை மேல கொண்டு வருகிறது. ஒரு அதிகாரிக்குரிய எல்லா தன்மைகளையும் அவர் யோசேப்பு பெற்றுக்கொள்ள வைக்கிறது. எல்லா இடத்துலையும் போற இடத்துல எல்லாம் யோசேப்புக்கு ஒண்ணு கிடைக்குது, நீ இதை பார்த்துக்கோப்பா. சின்ன சின்ன காரியத்துல இருந்து வீட்டுல இருந்து அப்படி போய் கடைசியில பிரிசன் கிரிமினல்ஸ் இருக்கிற இடங்கள்ல போயிட்டோம். இந்த கிரிமினல்ஸ் மத்தியில என்ன செய்ய? ஒரு தலைவனா இருந்து இவங்களை எல்லாம் நீ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பா, எல்லாத்தையும் நீ பார்த்துக்கப்பா. ஏதோ ஒரு வேலை அவருக்கு இப்படியே போற இடத்துல எல்லாம் இப்படியே கிடைக்குது. மனுஷங்க நினைச்சிருப்பாங்க ஏதோ அவருக்கு ஏதோ பெரிய ஸ்கில் இருக்குன்னு சொல்லி. ஏன்னா வேதம் சொல்லுறது அவருடைய வார்த்தை தான் அப்படி புடமிட்டது. அப்படியே மேல கொண்டு போற ஒரு நாளையில என்ன செஞ்சாரு? அவர் ஒரு திட்டம் வைத்திருந்தார். யாக்கோபுவையும் அந்த குடும்பத்தையும் ஆபிரகாமினுடைய அந்த சந்ததியையும் காக்கும்படியாக ஒரு திட்டம் வைத்திருந்தார். அதற்காக ஒரு ரட்சகனை அமிதமாக அவர் மேலே எழுப்பி மேல கொண்டு போறார். ஒரு தேசத்தை என்ன செய்யணும்? ஆளணும். அநேக ஜனங்கள் காக்கப்படத்தக்கதாக ஒரு யோசேப்பு அவருக்கு தேவைப்பட்டது. நேர காக்கப்படும்படியாக ஒரு யோசேப்பு தேவைப்பட்டது. ஒரு திட்டம் ஒண்ணு வைத்திருந்தார். ஆகவே யோசேப்போடு கூட பிறந்தவர்களை குறித்தும் தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. அதனாலதான் யாக்கோபு அவங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது ஒவ்வொருவரையும் ஒரு காரியம் சொல்லி ஆசீர்வதிக்கிறார். யூதாவை ஆசீர்வதிக்கும் பொழுது சொல்றார், நீ சகோதரரால் புகழப்பட்டவன். செங்கோல் உன்னை விட்டு நீங்காது. அது வர இருக்கிற மேசியாவை குறித்து சொல்லியிருக்கு. செங்கோல் உன்னை விட்டு நீங்காது, எல்லாரும் உன்னை பணிஞ்சுப்பாங்க. அப்படின்னா யூதாவையோ யாரையும் இல்லை, இவர் தான் வரப்போற இயேசு கிறிஸ்து மேசியாவை பணிந்து கொள்ள போறாங்க. அப்போ யூதாவை குறித்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ்ல தூரத்துல ஒரு அநேக திட்டங்கள். இந்த யூதாவினுடைய கோத்திரத்திலிருந்து அவர் வர வேண்டும். யூதாவின் ராஜசிங்கமாய் அவர் எழும்பி வர வேண்டும். அவர் யூதாவின் ராஜசிங்கம் என்று அழைக்கப்பட வேண்டியது தேவனுடைய சித்தம், இது திட்டம். அப்போ ஒவ்வொருத்தரும் குறிச்சும் ஒவ்வொன்னு அவர் வைத்திருக்கிறார். அவர் வைக்காம ஒரு திட்டம் இல்லாம யாரை குறிச்சுமே இல்லை. அப்போ என்ன அந்த விதத்துல தேவனுடைய பார்வையில நாம எல்லாரும் விசேஷமானவங்களா இருக்கிறோம். சோ ஏதோ ஒரு காரியம் இருக்குன்னா நம்மளை அவர் உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறார். ஆனா இதன் மத்தியில சில நேரம் குழப்பம் வந்துடும், கன்ஃபியூஷன் வந்துடும். ஏன் வருதுன்னா, எங்க நம்ம கன்ஃபியூஸ் ஆகுறோம்னா அவருடைய காரியங்களை என்னால சரியாக புரிந்து கொள்ள முடியல, அதுக்கான நாலேஜ் இல்லை, அதற்கான அதை அறிஞ்சு கொள்ள முடியவில்லைன்னு சொல்லி நம்ம அப்படி அந்த மாதிரி போகிறோம். ஆக்சுவலா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்து சத்தியத்தை நம்ம அறிஞ்சு கொள்ளக்கூடிய விதத்துல அதையும் நமக்காக என்ன செஞ்சுட்டாரா? ரத்தம் சிந்தி கொடுத்துட்டாரு. நம்ம we can understand God and His word. எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படிதான் நம்ம இருக்கிறோம். நம்ம ஹோலி ஸ்பிரிட் கொடுக்கப்பட்டாச்சு.
ஆனா நமக்கு புரியும், அவருடைய நடத்துதல் நமக்கு தெரியும். அது தெரியாத ஒரு எட்டாத ஒரு தூரமா அவர் வைக்கல. ஜீசஸ் கிரைஸ்ட் மறிக்கும் பொழுது இதையும் நமக்கு சம்பாதித்து கொடுத்து விட்டார். அதனாலதான் பவுல் சொல்லுவாரு, நான் யார்கிட்டையும் போய் கத்துக்கல அப்படின்னா என்ன, அவருடைய கூட்டங்கள் எல்லாம் உட்கார்ந்து பிரசங்கெல்லாம் கேட்கல. அவர் தொடக்கத்திலிருந்து கேட்டிருக்கிறார் தேவனுடைய வார்த்தை. அந்த அனுதினம் அவருடைய காரியங்களிலே தேவன் அவரோடு கூட இருந்து நடத்துறார், பரிசுத்த ஆவியானவர் நடத்துறார். நம்ம எடுத்துக்கொள்வோம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, 1 யோவான் 5:20, நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு. சத்தியம் உள்ளவர், சத்தியம் உள்ளவர். இன்னைக்கு நம்ம பாட்டு பாடணும், தேவர்கள் எல்லாரிலும் நீரே மேலானவர். ஆமா, இவர் தான் உண்மை உள்ளவர். இவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன், சன் ஆஃப் காட் இயேசு கிறிஸ்து யார் அறிஞ்சு கொள்ளணும்னு சொன்னவங்க? பிதாவாகிய தேவனை, சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்காக குமாரன் நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். அப்ப அதுக்கு முன்னால ஒண்ணு இருக்குது, அது என்னது? புத்தி இல்லைன்றார். தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ற புத்தி நமக்கு இல்ல. ஆனா இப்போ இயேசு கிறிஸ்துவ நம்ம ஏற்றுக்கொண்ட பிறகு, நம்ம நியூ கிரியேஷனா ஆன பிறகு அந்த புத்தி நமக்கு கொடுக்கப்பட்டது, அந்த அறிவு நமக்கு கொடுக்கப்பட்டது. ஞானி என்ன சொல்வார்? சாலமோன் ராஜா புத்தி புத்தி என்று சொல்லி நிறைய எழுதுறார். அவர் அப்பவே நிறைய காரியம் எழுதினாலும் கூட அந்த நிறைவுக்குள்ள யார் கொண்டு வந்திருக்கிறார்? ஜீசஸ் கிரைஸ்ட் தான். இவர் ரத்தம் அதுக்காகவே வந்திருக்கிறார். அவரை குறித்து அடைகிற அறிவு நமக்கு வேண்டும் என்று சொல்லி அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் நம்ம இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். அப்போ பிதாவை குறித்தும் ஆவியானவரை குறித்தும் இயேசுவை குறித்துமே அறிந்து கொள்கிற புத்தி நமக்கு வரணும். அதுக்காகவும் அவர் வந்திருக்கிறார். இப்போ நிறைய நாள் நம்ம நெருக்கம் வரும்போது என்ன இது இப்படிதான் இருக்குமா அப்படின்ற ஒரு இதுல நம்ம போறோம். அது ஒண்ணுமே இல்லை. ஹோலி ஸ்பிரிட் நம்ம என்ன செய்வாரு? நடத்துவாரு. கலங்கி போறோம், கவித்து போறோம், சோர்ந்து போகுது. அப்புறம் நம்ம செய்யற வேலைகள் எல்லாம் நம்ம செய்யறது இல்லை. இயேசுக்காக செய்யற காரியம் செய்யறதுல ஒரு சோர்வு வந்தது, என்ன இப்படிதான் இருக்குன்னு சொல்லி நம்ம சோர்ந்து போயிடுறோம். தீமோத்தேயுவும் அந்த பெர்சிக்யூஷன் இருந்த அந்த காலகட்டங்களில கொஞ்சம் சோர்வுக்குள்ள போயிட்டாரு. அவர் ஒரு சபைக்கு பாஸ்டரா இருக்கிறாரு, ஆனா சோர்ந்து போயிட்டாரு. அப்பதான் இவர் எழுதுறாரு, நான் உன் மேல கை வச்சேன்ல, அதோட அர்த்தம் என்னன்னா, என்னோடு கூட சேர்ந்து இந்த ஊழியத்துல நீனும் தேவனுக்கு செய்யற ஊழியத்தை நீயும் சேர்ந்து ஊழியம் செய்யுன்னு சொல்லி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை வைக்கிறது. இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, ஆர்டினேஷன் நடக்குது, பாஸ்டருக்கு ஆர்டினேஷன் நடக்குது அப்படின்னா என்ன, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு அபிஷேகம் பண்றாங்கன்னா அவங்க மேல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வைக்கிறாங்க. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி? ஊழியத்துக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிய நான் உனக்கு வச்சனே, அப்போ நீ சில தேவ வரங்களினால நிரப்பப்பட்டிருக்கிய, அதை நீ இப்போ அனல் மூட்டி எழுப்பு. ஏன்னா நீ இந்த பெர்சிக்யூஷன்ஸை பார்த்துட்டு, உன் வாழ்க்கையில வர இந்த கஷ்டங்களை பார்த்துட்டு, சரி அந்த சர்ச்சில் விசுவாசிகளுக்கு வர நெருக்கங்கள், அவங்க அதுல உழந்து பிறண்டு எடுத்து பின்வாங்கி போறது, இப்படி நிறைய காரியங்களை பார்த்துட்டு ஒரே குழப்பமா இருக்கிற அந்த சூழ்நிலையில நீ சோர்ந்து போயிருக்கிறிய, உனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஏன்னா உன் தலைமையில கை வச்சு உன்னை ஆசீர்வதித்து இந்த ஊழியத்துல உன்னை சேர்த்து விட்டுருக்கேன். இந்த ஊழியத்துக்குள்ள நீ வந்திருக்க. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை விட்டுட்டு நீ ஓடாத. அந்த வரங்களை அப்போ நீ பெற்றுக்கிட்ட அந்த வரத்தை அனல் மூட்டி எழுப்பு. இப்ப கூட நீங்க நம்ம இத்தனை பேர் வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரையுமே நம்ம இப்ப இன்னைக்கு எப்படி நம்ம சொல்றோம், என்னை பரிசுத்த ஆவியினாலே என்ன பண்ணாரு? அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். பரிசுத்த ஆவியினால அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இப்ப ரட்சிக்கப்பட்ட உடனே கூட எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறாருன்னு சொல்ல முடியல. சில பேர் எனக்கு பரிசுத்த ஆவியை தாரும் 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 தாரும்னு ரொம்ப காலம் கேட்பாங்க. இப்ப நான் கேட்டா ஒரு 5 வருஷம் நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், 5 இயர்ஸ் ஜெபம் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் எனக்கு ஹோலி ஸ்பிரிட்ல அவங்க கொடுக்கப்படலை. ஆனா 5 இயர்ஸ் கழிச்சுதான் ஹோலி ஸ்பிரிட்டோட ஒரு அனாயிண்டிங்கே என்ன செஞ்சது, கிடைச்சது. ஆனா எதுக்கு ஹோலி ஸ்பிரிட் பெற்றிருக்கிறோம் தெரியாது. எல்லாரும் பாஷை பேசுறாங்க, நம்மளும் பாஷை பேசணும். எல்லாரும் ஏதோ ஆவியில நிரம்பணும், அதோ பெற்றுக்கொள்ளணுமா, அவ்வளவுதான் தெரியுமே தவிர வேற ஒன்றும் தெரியாது. எதுக்கு ஹோலி ஸ்பிரிட் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாருன்னே நமக்கு தெரியாது. இப்போ இயேசு ஞானஸ்நானம் எடுக்கிறாரு. புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல இறங்குனார். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று வேதம் சொல்லுது.
நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், என்னையா நீங்கள் இப்படி பார்க்கிறீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த அபிஷேகிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுடைய காரியம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வந்திருக்கிறாரு. அதே நேரத்துல அந்த மனிதன் மேலே தேவனுடைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதை வைக்கிற காரியம் இருக்கிறது. இயேசு அன்றிலிருந்து ஊழியம் செய்ய தொடங்கினார். எப்பத்திலிருந்து? அபிஷேகத்தை பெற்ற அன்றையிலிருந்து ஊழியம் செய்ய தொடங்கினார். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பர்ஃபெக்டா இருக்கிறார், எல்லாம் அறிந்து இருக்கிறார். உடனடியாக அவருக்கு நேர பிரீச்சிங்க்கு போயிட்டார், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ண போனார். இப்ப நம்ம குறிச்சு அப்படி இல்லை. அப்பதான் புதுசா பிறக்கிறோம், அபிஷேகம் பெற்றுட்டோம், நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஹோலி ஸ்பிரிட் நான் ரொம்ப நாள் கழிச்சு கண்டுபிடிச்சது தான். ஹோலி ஸ்பிரிட்டுடைய அனாயிண்டிங் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நான் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர், என் கூடயே இருக்கிறார், என்னை நடத்துகிறார், என்னை போதிக்கிறார், எனக்கு சொல்லி தரார், எனக்கு கற்றுத்தரார், எல்லாம் தராரு. என்ன செய்ய வச்சிருக்கிறார்? என்ன ஒரு ஊழிய காரியத்தையும் என் தலைமையில ரெஸ்பான்சிபிலிட்டியும் சேர்த்தே கொடுத்திருக்கிறார். அப்போ அதுக்கு நேரா டுவர்ட்ஸ் தட் என்ன செய்யறாரு? இந்த ஹோலி ஸ்பிரிட் நடத்தி கொண்டு போய் கொண்டே இருக்கிறார். எல்லாத்துலயும் ஊழியம் இருக்கு. வீட்டுக்காரியம், வீட்டுல தொடங்கி வெளியில வரைக்கும் எல்லாத்திலும் ஊழியம் இருக்கு. நான் சொல்றதான் ஒரு பிஷப் சொன்ன மாதிரி, கணவன் மனைவியா இருக்கிறதுலே அவருக்கு சேர ஊழியம் தான் சொல்றாரு. ஒருத்தருக்கு அங்கேயே சில காரியம் ஊழிய காரியம் தான் நடந்துட்டு இருக்கோம், இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பிஷப் ஒருத்தர் பேசினார். ECI பிஷப் ஒருத்தர், இது நிறைய பேர் தெரிந்தது இல்லை, ஆனா என் வாழ்க்கையின் அனுபவத்துல இதை நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசினார். அப்போ எல்லா வீட்டுல இருந்து எல்லா இடத்துலையும் தேவனுக்காக என்று சொல்லி நம்ம சகித்து போகிறோம், விட்டு கொடுத்து போகிறோம். அவர் நாம தூஷிக்கப்படாதபடி சில காரியங்கள் எல்லாம் செய்யறோம்னா அது ஊழியம் தான். சாட்சியாக இருக்கிறோம்னு சொல்றோமே, அந்த வார்த்தைய இன்னும் கூட ஜாஸ்தியாகி பார்க்கலாம். எல்லாமே அவருக்காக நான் விட்டு கொடுக்கிறேன், என் இயேசுக்காக நான் செய்கிறேன், அவரை நான் ஏற்றுக்கொண்டேன். அது அவருக்கு எனக்கு தெரியாது, எதுக்காக இந்த சிச்சுவேஷன் எனக்கு வந்திருக்கு தெரியாது. ஆனா அது அவருக்கு தெரியாம எனக்கு வராது. இந்த 2 காசு விற்கிற ஒரு அடைக்கலான் குருவி கூட அவருக்கு சித்தம் இல்லாம என்ன செய்யாத கீழே விழாது. தலையில இருக்கிற முடியெல்லாம் எண்ணி வச்சிருக்கிற. அப்ப என் வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு போய்கிட்டு இருக்குது, அது அவருக்கு தெரியாம நடக்குமா? எவ்ரிதிங் இஸ் வெல் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். ஹி நோஸ் எவ்ரிதிங். எல்லாமே அவருக்கு தெரியும். அப்ப என்ன பரிசுத்த ஆவியில நிரப்பி இருக்கிறாருன்னா என்னை சில காரியங்களுக்காக என்னை உருவாக்கி மேல போயிட்டே இருக்கிறார். ஆனா எல்லா நாளிலுமே நான் ஏதோ ஒரு விதத்திலே தேவனுடைய ராஜ்யத்திலே, தேவனுடைய கரத்திலே ஒரு பிரயோஜனமான ஒரு பாத்திரமாக ஏதோ ஒரு விதத்திலே நான் அறிந்தோ அறியாமலும் கூட நான் இருக்கிறேன். சில நேரம் எனக்கு தெரிந்து என்ன உபயோகப்படுத்துறார் அப்படின்னு சொல்லி நான் போறது உண்டு. ஆனா எனக்கு தெரியாமலும் நான் தேவனால் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிற நேரங்கள் அவர் அந்த சிச்சுவேஷன்ல அவர் தான் உபயோகப்படுத்தியிருப்பார். அவருக்கு தெரியும். ஏன்னா நாம எல்லாரும் யார் கையில இருக்கிறோம்? அவர் கரத்துல பாத்திரமா இருக்கும். குயவன் கையில களிமண் இருக்கிறது போல அவர் கையில தான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். ஆகவே இந்த யோசேப்பினுடைய காரியத்துல கூட தேவன் அப்படித்தான் வைத்திருந்தார். அதே போல இந்த தீமோத்தேயுக்கு இவர் சொல்றாரு, இப்போ நீ அனல் முட்டி எடுத்து நீ நிறைய காரியத்தை விட்டுட்ட, சோர்ந்து போயிட்ட. தேவன் நமக்கு பயமுள்ள, அதான் சொல்றாரு, அந்த பெர்சிக்யூஷன்ஸ் எல்லாம் எனக்கு ஒரு ஃபியர் இருந்துச்சு. பயமுள்ள ஒரு ஆவியை நமக்கு தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி, அதான் நமக்கு என்ன செஞ்சுட்டாரு? அவரை அறியக்கூடிய அந்த அறிவுக்குரிய அந்த புத்தியை கொடுத்துருக்கிறாரு. அந்த என்ன சொல்றது, ரிடீம்டு மைண்ட்னு சொல்றாங்க. அது மீட்கப்பட்ட ஒரு மைண்ட், பழைய மைண்ட் கிடையாது, அது செத்த மைண்ட். அதனுடைய காரியம் எல்லாமே சரியில்லை. இது கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மைண்ட். we have the mind of Christ சொல்றோமே, அந்த மைண்ட், அந்த சிந்தை, அதையெல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நமக்கு பயமுள்ள ஆவி அவர் கொடுக்கல அப்படின்னு சொல்லி தீமோத்தேயுக்கு ஞாபகப்படுத்திட்டு, என்னுடைய உபத்திரவத்தை குறித்து நீ வெட்கப்படாத, அது எது நிமித்தம் 8ஆம் வசனம் கடைசி, நீ என்னை குறித்து நீ வெட்கப்படாம தேவன் வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவின்னு சொல்லிட்டாரு. இதுதான் போன வாரம் நான் பார்த்தது இது வரைக்கும். அதன் பிறகு இப்படி ஆலோசனை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. நீ வருத்தப்படாதப்பா, கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி அதெல்லாம் வருத்தப்படாதுன்னு சொல்லி அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் அவர் சொல்றாரு, தீங்கு அது எப்படி கஷ்டம் தான் நாங்க படணுமா?
எங்களுக்கு ஒரு கஷ்டம் இப்படிதான் இருக்குமா, நான் கஷ்டத்தை பத்தியே பேசுறேன்னு சொல்லி நமக்கு ஆசீர்வாதம் நிறைய நமக்கு இருக்கு, அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம். அந்த கஷ்டங்கிறது கொஞ்ச நேரம் இருக்கும், அதுதான் நம்மளை போட்டு என்ன செஞ்சது, விரட்டி விரட்டி எடுத்து நம்ம மைண்டையை குழப்பி ஏன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடறோம், ஒரு வழியாகி போயிடுறோம். அதனால தான் இது வந்து பேச வேண்டியது. அவர் சொல்றாரு தீங்கு அனுபவின்னு சொன்னாரு. இவர் சொல்றாரு ஏன்னா நம்ம கிரியைகளின்படி நம்ம யாரும் ரட்சிக்கப்படலையே. நாம ஒண்ணு செஞ்சு நான் ரட்சிக்கப்பட்டனா இல்ல, அவர்ல நமக்கு இவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்காரு, இலவசமா செஞ்சுட்டாரே, இலவசமா நம்மளை ரட்சித்துட்டாரே. அப்போ இந்த ஒரு சின்ன காரியத்தை தேவனுக்காக செய்யக்கூடாதா? இந்த ஒரு சின்ன விஷயத்துல உனக்கு ஒரு சகித்து போக முடியாதா? நான் பாட அனுபவிக்கிறப்பா இயேசுவுக்காக, நீயும் என்னோட கூட சேர்ந்து தீங்கு அனுபவி அப்படி சொல்லிட்டார். தீங்கு அனுபவின்னு சொல்லிட்டு இந்த ரட்சிப்பை குறித்து அவர் சொல்றார். எப்படி? தம்முடைய தீர்மானத்தின்படி. நீங்க வந்து எபேசியர் 1ஆம் அதிகாரத்தை பார்க்கலாம். அக்கார்டிங் டு ஹிஸ் பர்பஸ், அவருடைய தீர்மானத்தின்படி. ரொம்ப அழகா இருக்கும் எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் அந்த டாக்டர் அதில் எழுதப்பட்டது, அந்த ரட்சிப்பை குறித்து சொல்லி இருக்கிறது. அவருடைய தீர்மானத்தின்படி. நாம எந்த தீர்மானமும் எடுக்கல. ஆதாம் பாவம் செய்து பாவத்துலதான் நம்ம இப்ப எல்லாம் பிறந்தோம். ஆனா இவர் தீர்மானித்தார். அவருக்கு ஒரு பர்பஸ் இருக்குது நம்ம ஒவ்வொருத்தர் குறித்தும். ஒவ்வொருத்தரும் குறித்தும் ஒரு பர்பஸ். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா தான் இருக்கு. எல்லாரும் ஒரே மாதிரி நாம இருப்போம்னு சொல்ல முடியாது. எனக்குரிய சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும், ஏன்னா எனக்குரிய பர்பஸ் வேற மாதிரி இருக்கும், ஏன்னா அவர் கிரியேட் பண்ண விதம் வேற மாதிரி இருக்குது, என்னுடைய திங்கிங் வேற மாதிரி இருக்குது, நான் செயல்படுற விதம் வேற மாதிரி இருக்குது. என்ன அப்படி வித்தியாசமா உருவாக்கி ஒவ்வொருத்தரையும் வச்சிருக்கிறாரு. அப்ப நான் அதுக்கு ஏற்ற பாத்திரமா, அதுக்கேற்ற விதத்துல என்னென்ன செய்யறாரு, உபயோகப்படுத்தி அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே என்ன உபயோகப்படுத்துறாரு. இப்போ நிறைய ஊழியக்காரங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து நிறைய கூட்டம் இல்லைன்னா என்ன செய்யாது, முடியாது. இப்ப என்ன பாருங்க, கூட்டமே இல்லைனாலும் நான் பாட்டுக்கு வந்துட்டு இருப்பேன். ஒரு நாள் இதை வந்தா அவளுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா தெரியாது, சின்ன பிள்ளைங்க யாருமே கிடையாது, ஆனா நான் பாட்டுக்கு மைக்கு பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கிறேன். பிரேயர் நடக்கும். இங்க வரைக்கும் ஓடி வந்தா இப்படிதான் இருந்தான். அது அவளுக்கே ஞாபகம் இருக்காது. சரியா? அப்போ அடுத்த வாங்கணும்னா என்ன பண்ணுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. இது என்ன யாருமே வரலன்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன, அவர் இங்க இருக்கிறாரு, என்ன ஊழியம் செய்ய சொல்லியிருக்காரு, யார் கேட்டா என்ன செவரோ ஏதோ ஒன்று கேட்டுட்டு இருந்தா, ஆனா அவர் இங்க நிற்கிறாரு, அதனால நான் என்ன செய்வேன், பாட்டு பாடுவேன், ஜோம் பண்ணுவேன். அவருக்கு முன்னால்தான் நான் பண்றேன், அவர் சொன்னதை நான் செய்யறேன் அப்படி சொல்லிட்டு நான் பாட்டுக்கு பாட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு நான் பாட்டுக்கு நின்றுட்டு இருக்கேன். பிரேயர்லாம் நடந்துட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, எல்லாருக்கும் எல்லா மாதிரியும் வராது. ஒருத்தருக்கு வெக்காம வந்துடும், ஆச்சு என்ன இவ்வளவு அசிங்கமா இருக்கு, கூட்டமே இல்லை, இது எப்படி 4 பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. எத்தனை பேர் வருவாங்க அவங்க? நான் சொல்றேன் 4 பேர் தான் வருவாங்க. அவங்க பெரிய கூட்டம் போல நினைச்சிட்டு இருப்பாங்க. ஏதோ மினிஸ்ட்ரிக்கு போறோம்னு சொன்னோன்னே கூட்டத்தை வச்சு ஊழியத்தை இடம் போடுறாங்க. அப்படி இல்லை. நீங்க நிற்கிறவர் ராஜாதி ராஜா, அவருக்குள்ள நான் வந்து ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன். இப்ப நீங்க வரீங்க, உங்களெல்லாம் நான் எப்படி பார்ப்பேன்? நான் வந்து எங்க அம்மா அப்படி பார்க்க மாட்டேன், அதான் என் சிஸ்டர் இல்லை என் பிரதர் இல்லை நான் ரூத் அவங்க வந்து அப்படிலாம் பார்க்கறது கிடையாது. உன்னுடையவர்கள் வருகிறார், உன்னுடைய பிள்ளைகள் வருகிறார்கள். சில நேரம் அந்த தொடங்கும் போது அப்படி தொடங்கி அது என்னது, ரட்சிப்புக்கு ஏற்ற தீர்மானங்களை அவர் திட்டம் பண்ணினார். அததான் இப்ப நீங்க பைபிள் ஸ்காலர்ஸ் பேசினா அவங்க சொல்லுவாங்க, பிளான் ஆஃப் ரிடம்ஷன் அவர்கிட்ட இருந்தது. அவர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார், ஒவ்வொருத்தர் குறித்த தீர்மானத்தை வைத்திருந்தார், ஒவ்வொருத்தர் குறித்த பிளானை வச்சிருந்தார். எப்ப வைத்திருந்தார்? தமிழ்ல போட்டிருக்கு ஆதி காலம் முதல், ஆனா ஆங்கிலத்துல போட்டிருக்கோம் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த வேர்ல்ட், உலக தோற்றம் முதல். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் அதுதான் இருக்கும். உலக தோற்றம் முதல் கிறிஸ்துவுக்குள் நம்மை அவர் தெரிந்து கொண்டார். எப்படி? அன்பிலே பரிசுத்தரும் குற்றமற்றவருமாக இருக்கும்படி கிறிஸ்துவுக்குள் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்ம தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தரை பத்தி பிளான். இந்த NIV-ல சில டிரான்ஸ்லேஷன்ஸ், அதாவது 3000 இடத்துல மாத்திருக்காங்களாம். எப்படி மாத்திருக்காங்கன்னா எல்லாத்தையுமே ப்ளூரல்ல கொண்டு வந்திருக்காங்க. He has planned for us. ஆனா ஆக்சுவலா அந்த இடத்துல அது அப்படி இருக்காது.
சிங்குலர்ல இருக்கிறதா, சிங்குலரா இருக்கிறத எப்படி மாத்திருக்காங்கன்னா அஸ் என்று சொல்லி ப்ளூரல்ல மாத்தி. அப்படின்னா அதை படிக்கும் போது எப்படி சொல்லும்? He has planned for me. He has a purpose for me. ஆனா அவங்க வந்து எப்படி சொல்லிடுறாங்க? For us. For us. எல்லாத்துக்கும் எங்களுக்கு இருக்குது பிளான் எங்களுக்கு இருக்குது, எங்களை மொத்தமா ரட்சிக்கிறாரு, மொத்தமா அவர் இறந்தது மொத்தமா எல்லாருக்காக இறந்தாருன்னு சொல்றதை விட அப்படி கிடையாது. எல்லாருடைய மரணத்தையும் அவர் ருசி பார்த்தார். என் மரணத்தை ருசி பார்த்தார், சிங்குலர். ஆனா எல்லார் மரணத்தையும் அவ்விதமாக ஒவ்வொருவருக்காக மரணத்தை இயேசு ருசி பார்த்தார். இதுதான் பிதாவினுடைய சித்தமாயிருந்தது, திட்டமாயிருந்தது. தன் குமாரனையே கொடுத்து மீட்டுக் கொள்ளணும். ஏன்னா அவரோடு கூட நித்தியமாய் அவருடைய கிரியேஷன், அவரை போல உருவாக்கப்பட்ட நாம அவருடைய கூட நித்தியமாக இருக்கும்படியாக அவர் ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் திட்டம் பண்ணிட்டார். ஏன்னா அவர் பண்ண உருவாக்குறதுல எந்த தவறும் இல்லை. ஆனா அவர் பெரிய ஒரு மாஸ்டர் பிளான் வைத்திருந்தார். ஒருவேளை தவறுகள் நேரிடுமாயின் மனிதனுக்கு நான் இவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்குறேன், அவன் ஒருவேளை தவறு செய்தால் அப்ப கூட அவரை விட்டு கொடுக்க முடியவில்லை. அந்த இடத்துல தன்னுடைய குமாரனை அன்னைக்கே விட்டு. அதுதான் பிளான் ஆஃப் ரிடம்ஷன். நீங்க இந்த ப்ரோக்ராம்ஸ் எழுதுவாங்க, இஃப்னு போட்டு, இஃப் அது இப்படி இல்லைன்னா, அப்படி ஆகலைன்னா, இப்படி ஆயிடுச்சுன்னா இது அப்ளை பண்ணு, இப்படி நடக்கலன்னா இது அப்ளை பண்ணுன்னு சொல்லி ப்ரோக்ராம் போய்கிட்டே இருக்கும். அப்போ மனுஷன் ஒருவேளை அவன் விழுந்துட்டான்னா அங்க வச்சுட்டார், குமாரனை அப்பவே வைத்துட்டார். இவருக்குள் நான் மீட்டுக் கொள்வேன். அப்பவே விட்டு கொடுக்க மனசு இல்லை. ஒவ்வொருத்தரை குறிச்சும் அப்பவே பிளான் போட்டார். அதனாலதான் மற்ற கிரியேஷனை விட நம்மளை எப்படி உருவாக்கி இருக்காரா? விசேஷமாக நம்ம வச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க, ரொம்ப விசேஷம், ரொம்ப விசேஷமாக வைத்திருக்கிறார். அவனுக்கு பயங்கர ஃப்ரீடம் வேற கொடுத்துட்டார். ஆனா அவரை போலயே நடக்கிற ஒரு தன்மையோட தான் வச்சிருக்காரு. பட் அவன் சூஸ் பண்ண முடியும், இது வேணும் அது வேணாம்னு சொல்லி சூஸ் பண்ண முடியும். அப்போ தேவன் அவ்விதமாக உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அதான் சொல்றாரு, ஏன்பா நீ யாருக்காக கஷ்டப்படுற? அப்படி ஒரு கஷ்டம் உன் வாழ்க்கையில வந்தா அது வீணா போறது இல்லையே. நம்ம ரட்சித்தவருக்காக தானே, நம்ம நேசிக்கிற அப்பாவுக்காக தானே, நம்மளோட இருக்கிற ஹோலி ஸ்பிரிட்டுக்காக தானே, அவர் மகிமைப்படுவார் இல்லை, அதுக்காக தானே, வேற எதுக்கும் இல்லையப்பா, கொஞ்ச காலத்து வாழ்க்கை தானே அப்படி என்று சொல்லி இந்த வாலிபனா இருக்கிற இந்த தீமோத்தேயுக்கு சொல்லிட்டு இதை ஞாபகப்படுத்துறார். கொஞ்ச காலம் தானே, அதனால ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படி. அப்போ நமக்கு அருளப்பட்ட கிருபை, கிரேஸ். என்ன கிரேஸ்? இந்த ரட்சிப்பின் கிருபை. அப்பவே அந்த திட்டத்தை வச்சுட்டார். ஸோ கிரேஸ் ஏதோ புதுசா வந்தது கிடையாது. தொடக்கத்துல இருந்தே God is gracious. His name is grace. அவருடைய பெயர் gracious. அவர் பெயர் கிரேஸ் தான். அதே போல His name is salvation. அவர் ரட்சிப்பு, ரட்சிப்பின் தேவன், பிதாவாகிய தேவனை குறித்து வெளிப்படுத்துவதற்காக ரட்சிப்பின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எல்லாரும் அந்த குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி பாடி ரட்சிப்பின் தேவனை துதித்து பாடுகிறார்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் சொல்கிறது. பிதாவாகிய தேவன் ரட்சிப்பின் தேவன். சோ அவரே சால்வேஷன் தான். இயேசுன்னு சொன்னா சால்வேஷன் தான். சால்வேஷன் சொல்றது பர்சன் தான். அந்த பர்சன் என்ன பண்ணாரு அந்த சால்வேஷன் காரியத்தை, அதை தான் நம்ம எடுத்து சொல்றோம். அப்ப சால்வேஷன் தான் இயேசு தான். அவர் வந்தாதான் எல்லாமே நடக்கும். அப்ப இத தீமோத்தேயுக்கு ஞாபகப்படுத்துறார். எந்த சூழ்நிலையில? தீமோத்தேயு சோர்ந்து போய் இனிமேல முடியாது போல இருக்குது, நம்ம இருக்கிறதா விட்டுட்டு போறதான்னு நினைக்கிற டைம்ல, எப்பா உனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கப்பட்டு இருக்குது ஊழியம், நீ அதை விட்டுட்டு ஓடாத, அதை அனல் மூட்டி எழுப்பு, நீ தான் எழுதணும். இப்போ நம்ம எப்படி சொல்றோம்னா, எப்பவுமே நம்ம தொடக்கத்துல எல்லாம் அவர் தான் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, எல்லாம் கொடுத்துட்டாரு, நாம தான் எழுந்து செயல்பட வேண்டும். நான் தான் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது அவர் தொடர்ந்து என்னை நடத்தி கூட்டிகிட்டே போயிருக்கார். நான் தான் அந்த இடத்த விட்டு எழுதுக்கணும். எனக்கு சோர்வு இருக்கா? ஃபர்ஸ்ட் நான் இனி சோர்வா இருக்க மாட்டேன், நான் உற்சாகமா ஓடுவேன். எல்லாமே இயேசுவுக்காக, எல்லாத்தையும் அவருக்காக நான் விட்டு கொடுக்குறேன் அப்படி சொல்ற ஒரு டெசிஷன்.
நான் பழையபடி இன்னும் போவேன், இன்னும் நிறைய என் இயேசுவுக்காக செய்வேன் அப்படின்ற விதத்துல நான் தான் முதல்ல எழுந்தேன். நான் எழுந்து கொள்ளும் பொழுது தேவன் வல்லமையாய் கிரியை செய்கிறார். அதான் அனல் மூட்டி நீ எழுப்புன்னு சொல்லி அவர் இடத்துல எழுதினார். அப்ப ஆதி காலம் முதல் உனக்கு இப்படி பண்ணியிருக்கிறாருப்பா, நம்மை ரட்சித்து. இந்த ரட்சிப்புன்ற காரியம் அப்பவே வச்சுட்டார். நான் ஒருவேளை தவறினான், அந்த குமாரனை நான் ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு கிருபையும் கொடுத்து ஒரு ரட்சிக்கப்பட்டு அவரோடு கூட இருக்கிற ஒரு நபரா தான் அவர் தன் குமாரனுக்குள் அப்பவே பார்க்கிறார். எல்லாத்தையுமே இன் கிரைஸ்ட் தான் பார்க்கிறார், கிறிஸ்துவுக்குள்ளதான் அவர் பார்க்கிறார். எல்லாத்தையுமே முதல்ல இருந்தே அப்படிதான் பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ அவருக்குள் தான் என்ன செய்யறாரு, பரிசுத்த அழைப்பினாலே நம்மை அழைத்தார். நம்ம எல்லாரையும் அழைச்சிருக்கிறார். எப்போ? அப்பவே ஏற்றுக்கொண்டு வருகிறவர்கள் என்ன செய்யறாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. எல்லாருமே இன்விடேஷன் கொடுக்கப்பட்டது, ஒருத்தர் விடாம எல்லாருமே இதை செஞ்சு முடிச்சுட்டாருப்பா வாங்கன்னு சொல்றாரு. ஆனா சில பேர் என்ன செய்யறாங்க, ஏற்றுக்கொள்ளாம போராட அது கீழ்ப்படியாமையாக காணப்படுகிறது. 10ஆம் வசனம் சொல்லுது, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை, அதான் அந்த ரட்சிப்பு, அவருடைய அன்பு, அந்த திட்டம் எல்லாம் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்துனா அபாலிஷ்ட் டெத், மரணத்தை முற்றிலுமா என்ன செஞ்சுட்டாரு, அழிச்சிட்டார். அன்றைக்கு எல்லாரும் மரண பயத்தினாலே பிடிக்கப்பட்டிருந்தாங்க. சாத்தான் எல்லா மனுஷரையும் மரண பயத்தை கொடுத்து பிடிச்சிட்டு இருந்தான். ஆனா பிசிக்கல் டெத் நமக்கு இருந்தாலும் அந்த மொத்தத்துல நம்ம மேல இருந்த அந்த ஆக்கினை தீர்ப்பை என்ன செஞ்சிட்டாரு, அழிச்சிட்டார். அதை அழிச்சிட்டார். அந்த ஆக்கினை தீர்ப்பை நம்ம விட்டு எடுத்துட்டார். அந்த மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அப்போ தேவனுடைய அந்த பெரிய திட்டம், அவருடைய பெரிய கிருபை, நம்ம மேல வைத்த அந்த அன்புலாம் இயேசுவிலே அந்த கல்வாரி சிலுவையிலே வெளியரங்கமாச்சு, அதுல வெளிப்படுத்தப்பட்டது. இதுதான் பிதாவினுடைய அன்பு, இதுதான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு, இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு. அந்த சிலுவையிலே அவர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது அது வெளிப்பட்டது. அந்த கிருபை எல்லா மனுஷருக்குரிய கிருபை தான். இவங்க அவங்க என்று சொல்லி அதுல பாகுபாடு பிரிவினே கிடையாது. ஏன்னா உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவோட எல்லாரையும் அமிதமாக அவர் அழைத்திருக்கிறார், தெரிந்திருக்கிறார். ஆகவே அவர்கள பாகுபாடு கிடையாது. இத ஞாபகப்படுத்தி அவர் செய்த காரியம் இவ்வளவுப்பா. நம்முடைய இந்த செயின்ஸ் ஒண்ணுமே இல்லை, நம்ம பட்டுட்டு இருக்கிற பாடு ஒண்ணும் இல்லப்பா, இது ஒண்ணுமே இல்லை. நமக்காக தேவன் செய்வது ரொம்ப பெரிய காரியம், ரொம்ப பெரிய காரியம். நம்ம அதனால என்ன செய்வோம், தீங்கு அனுபவிப்போம் அவருக்காக அப்படி என்று சொல்லி இந்த காஸ்பல் சம்பந்தமான அந்த பாடுகளை குறித்து அவர் சொல்றாரு. அதற்காக நான் பிரசங்கியாகும். எதற்காக? இந்த காஸ்பல், இந்த தேவனுடைய விசேஷமான இந்த ரட்சிப்பின் காரியம், இந்த சால்வேஷன், இந்த கிரேஸ், இது அவருடைய அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல், இது விஷயமாக, இந்த காஸ்பல் விஷயமாக நான் பிரசங்கியாகவும், தன்னுடைய ஆபீஸ் தேவன் அவருக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காரு அதை எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. நமக்கு நாம யாருன்னு நமக்கே தெரியாது. ஒவ்வொருத்தர் தீர்க்கதரிசியா இருக்கிறவங்க தங்களை என்ன சொல்லுவாங்க, சுவிசேஷகர், இவாஞ்சலிஸ்ட் தான் சொல்றாங்க. நம்மளும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். அவர் கிளீனா எழுதுறாரு, நான் எப்படி இருக்கேன், பிரீச்சர், பிரசங்கியாகவும், அப்போஸ்தலன், புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். இப்போ எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க தன்னுடைய அழைப்பை. Even though he was a Jew, அவர் சொல்றாரு, நான் ஒரு இஸ்ரவேலனா இருந்தாலும் கூட புறஜாதியாருக்கு தான் நான் போதகனாக அனுப்பப்பட்டேன். நான் அப்போஸ்தலன் தான், நான் டீச்சர் தான், நான் ப்ரீச்சர் தான், ஆனா நான் போதகனாக புறஜாதியாருக்குள்ள தான் நான் போறேன். அப்போ தன்னை தேவன் எங்கே அனுப்புகிறார் என்பதை தெளிவா அவர் சொல்றாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நீ இங்க எருசலேம்ல தான் இருக்காதப்பா, நீங்க இருக்காத, நீ பேசினா இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க ஜனங்க, நீ போயிடு வெளியேன்னு சொன்னார். புறஜாதியார் மத்தியில நீ போயின்னு சொன்னார். அப்போ யார்கிட்ட நம்ம போனோம், எங்க போனோன்றத தேவன் சொல்றார். அதே நேரத்துல இயேசு இன்னொன்னு சொன்னாரு, நான் உங்களை அப்படியே மேல தூக்கி வச்சுக்கிற ஜனங்க மத்தியில நான் அனுப்பல. நான் எங்க அனுப்புறேன், ஓநாய் மத்தியில ஆட்டுக்குட்டிகளை அனுப்புறது போல நான் அனுப்புறேன் அப்படிதான் சொன்னேன். புறாக்களை போல கவலைச்சோர்வா இருங்க, ஆனா சர்ப்பத்தை போல வினாவோட நீ இரு அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் அனுப்புறேன்றாரு? அங்க பிரச்சனைகள் இருக்கு. இந்த ஓநாயின கிட்ட இருந்து எல்லாத்தையும் மீட்டு ஆத்துமாக்களை மீட்டு எடுத்துக்கொண்டு வரணும். நான் ஆட்டுக்குட்டியாக ஒன்று அனுப்புறேன், ஆனா கூட நான் இருக்கேன். அதனாலதான் கஷ்டங்கள் இருக்கு, அதனாலதான் கொஞ்சம் உபத்திரம் வருது, கொஞ்சம் வேதனைகள்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகத்து விஷயமே அப்படித்தான் இருந்துட்டு. இது மத்தியில தான் யோசிச்சு பார்க்கும் பொழுது எவ்வளவு ப்ரொடெக்ஷன் நம்ம கொடுத்துருக்காரு தெரியுமா? பயங்கர ப்ரொடெக்ஷன் நம்ம கொடுத்துருக்காரு. நிறைய நேரம் நான் யோசிச்சு பார்ப்பேன், யார் யாருக்கும் என்னென்னமோ உலகத்துல நடந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம என்ன செஞ்சோம்? ஒண்ணுமே செய்யல. எவ்வளவு அருமையா நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம தேவைகளை எல்லாம் சந்தித்து நம்மளோடே கூட இருந்து நம்ம நம்புறோம், இவர் என்ன கைவிட மாட்டாரு, இவர் என்ன வெக்கப்பட்டு போக விட மாட்டாருன்னு நினைக்கிறோம். நம்மளால நம்ம பேச்சை எடுப்படாத இடத்துல கூட நம்ம பேச்சை அவங்க கேட்கக்கூடிய விதத்துல வைத்து நம்ம அற்பமாக காணப்பட்டாலும் கூட தவறாம உயர்த்துருவார். இவங்க என் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி திடீர்னு தூக்கிடுவார் மேல. அவங்க ஆச்சரியப்பட்டுருவாங்க, இவங்களா அப்படி பேசினாங்க, செஞ்சாங்க, இவங்ககிட்ட இந்த விதமாக தேவன் நிறைய விஷயங்களை நமக்கு செஞ்சுட்டு இருக்காரு. பயங்கர ப்ரொடெக்ஷன் இந்த பூமியில நமக்கு கொடுத்துருக்காரு. ஆனா இது உலகொல்லாத உலகம், ஓநாய்கள் தான் இருக்குது எங்க போனாலும். அது எப்பவும் பீருன்ற நிலைமை. ஆனா அவர் பீரை விடுறது கிடையாது, ஏன்னா நம்மளோடய கூட இருக்கிறார். சிங்கங்களின் மேலும் பாம்புகளின் மேலும் நீங்க நடந்து கால சிங்கத்தையும் வலு சர்வத்தையும் மிதித்து அது மேல நடந்து போகணும்னு தான் சொல்லி, மலைகளை எல்லாம் தவிடு கொடி ஆக்கி போடுவீங்கன்னு சொல்லியிருக்காரு. சும்மா சொல்லல, யாரையும் குறித்து ஏதோ ஒன்றும் உதவாதவங்க அப்படி சொல்லல. பைத்தியங்கள் தான், ஆனாலும் கூட ஞானிகளை நம்மளை வைத்துதான் வெட்கப்படுத்துகிறார். அப்போ இந்த தேவனுடைய காரியத்தை யோசித்து பார்க்கும் பொழுது இதெல்லாம் நம்ம அதனால நமக்கு ரொம்ப ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கனால ஏதோ சில நேரம் சில கஷ்டங்கள் சில நெருக்கங்கள் நமக்கு வரதான் செய்யும். அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. பெரிய ராஜாக்களா இருந்தா கூட அவங்களுக்கும் கஷ்டம் வரதான் செய்யும். இப்போ அதன் பிறகு அவர் சொல்றாரு, அதி நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். தன்னுடைய பாடுகளை குறித்து சொல்லும்போது முழுக்க முழுக்க அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன வியாதியில பாடுபட்டேன், இல்லைன்னா இதுல பாடுபட்டேன் அப்படிலாம் சொல்றாரு. நிறைய இடத்துல கூட சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, கொரிந்தியர்ல ஒரு ஓயாம ஒரு தூதன் என்ன சொல்றாங்க, ஒரு முள்ளு குத்திக்கிட்டே இருக்கு, நான் ப்ரே பண்ணேன் 3 முறை, மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ, என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லிட்டார். அது சாத்தானுடைய தூதன்னு சொல்லிட்டார். என்ன துன்புறுத்துறது யாரு? சாத்தானுடைய தூதன். அவர் வேற எதுவும் சொல்லல. அவர் உபயோகப்படுத்தி இந்த வார்த்தை இருக்கான், சாத்தானுடைய தூதன். ஏன்னா துன்புறுத்துறான், என்ன கஷ்டப்படுத்துறான், போற இடம்லாம் பாடு கொடுக்குறான். சேம் அதே மாதிரி பாடுதான், போற இடம்லாம் உபத்திரம் வேதனை எல்லாருடைய வார்த்தை நிமித்தம் உண்டாது, தேவனுடைய சுவிசேஷத்தின் நிமித்தம் உண்ட கஷ்டம். என் கிருபை உனக்கு போதும்னு சொல்றாரு. அதே தான் இன்றைக்கு கூட நமக்கு நிறைய நெருக்கம் நமக்கு இருக்குதான் செய்யுது, ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. நம்ம கண்ணீர் விட்டு தேவனுடைய பாதத்திலே அழுது ஏன் எனக்கு இது இருக்குன்னு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கதான் செய்யும். ஆனாலும் அவர் சொல்ற விஷயம் என்ன, என் கிருபை போதும், அதுல நீ மடிஞ்சு போக மாட்ட, நீ எழுந்து ஓடுவ, நீ எழுப்பி பிரகாசிப்ப, நீ பெரிய காரியத்தை நீ செய்வ, உன்னை வைத்து நான் மகிமைப்படுவேன். யோசேப்பை நான் உபயோகப்படுத்தலையா? ஒரு ராஜாவாக்கி நான் பெரிய காரியத்தை செய்யலையா? அநேகரை நான் ரட்சிக்கும்படியாக நான் உபயோகப்படுத்தலையா? நான் செய்வேன், என்னால முடியும். அப்போ நாம எப்படி இருக்கணும்? அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கணும், அவரை நேசிக்கணும். நான் எப்படி நான் அவரை நேசிக்கிறேன்னு சொல்லுவேன்னா, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நான் காட்டுறதுதான் அவரை நேசிக்கிறேன். நேசிக்கிறேன்னா ஏதோ ஒரு சில ஃபீலிங்ஸ், ஏதோ சில உணர்வுகளை வச்சுக்கிட்டு நான் நேசிக்கிறேன்னு சொல்றது ஒரு வகை. ஃபீலிங்ஸும் உணர்வுகளுக்கும் மேலாக நான் கிரியையிலே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காட்டுறேன் பாருங்க, அதுதான் நேசிக்கிறேன். ஃபீலிங்ஸ், உணர்வு, அந்த ஆவியில நான் நிரம்பும் பொழுது ஐ லவ் யூ ஜீசஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும்போது அது உணர்ந்துதான் சொல்றேன், ஒரு உணர்வுல தான் நான் சொல்றேன், உணர்ந்துதான் சொல்றேன். பட் ஸ்டில் இதுக்கும் மேல அந்த நெருக்கங்கள், அந்த கஷ்டங்கள், என்னுடைய வாழ்க்கையில நான் அந்த சாட்சியை காக்கும்படியாக சிலவற்றை விட்டு கொடுத்துட்டு போறேன் பார்த்தீங்களா, அதுலதான் அவர் சொல்லுவாரு, now I know you love me. இப்ப எனக்கு தெரியும் நீ என்ன நேசிக்கிற. அதே போலதான் ஆபிரகாம் கிட்ட உன்னுடைய குமாரனை பலியிடுன்னு சொல்லிட்டு பேசாம தான் இருந்துட்டார். அவர் போனாரு, போயிட்டு மூவமனா இருப்பாருங்க, கத்திய பிள்ளையாட மேல கைய தொடாதேன்னு சொன்னார். இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன், நீ எனக்கு கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி வேதத்துல சொல்லியிருக்கு. ஆனா ஹீப்ரு
ஹீப்ரூ பைபிள் எப்படின்னா, now I know that you have worshipped me. நீ எனக்கு ஆராதனை செய்திருக்கிறாய், நீ என்னை பணிந்து இருக்கிறாய். வர்ஷிப் பண்றோம்னா அவரை பணிஞ்சு கொள்றதுதான். நீ இந்த காரியத்தை என வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நீ உன் மகனையே பலியிட வந்தல, இப்போ நான் அறிந்திருக்கிறேன், நீ என்ன வர்ஷிப் பண்ண. Who is your God? Whom do you worship? உடனே நம்ம சொல்லுவோம், I worship Jesus Christ. இது வாயில சொல்றது. பட் the situations, அந்த நெருக்கங்கள், அந்த சூழ்நிலைகள், அதுல through deeds, கிரியைகள் மூலம் I must prove to God, or I must convey to God, or I must tell to God that I worship. என்னுடைய deeds மூலம், என்னுடைய கிரியைகள் மூலம் நான் அவருக்கு சொல்லணும், உண்மையாலுமே I worship. அப்பா அவர் சொல்வார், ஆமா நீ என்ன ஆராதனை பண்ணி. நம்ம ஆராதனை ஆராதனை சொல்லி பாடுவோம், அதுவும் ஆராதனை தான். ஆனா பெரிய ஆராதனை என்ன தெரியுமா? இதுதான் ஆராதனை. இயேசு கூட நான் பைபிள் வாசிச்சுட்டு வரும்போது ஒரு நாள் எனக்குள்ள ஒரு கேள்வி. ஏன்னா இப்ப நிறைய பேர் பாடல்கள்லாம் பாடுறாங்க, நிறைய ஒரு இதெல்லாம் நடக்குது. சில நாள் இதுவா ஆராதனை அதுவா ஆராதனைன்னு பாத்தீங்கன்னா யூடியூப்ல கச்சமுச்சான்னு கொஞ்ச நாளைக்கு முன்னால நிறைய போயிட்டு இருந்தது. அப்ப நான் ஒரு 3 மாசம் ஜெபம் பண்ணேன். நான் கேட்டேன், எது உண்மையாவே ட்ரூ வர்ஷிப்பர்? இந்த நல்ல நான் அப்படி கேட்கல, உமக்கு ரொம்ப பிடித்தமா உமக்கு ஆராதனை பண்ணது யாரு? நான் நினைச்சுக்கிட்டேன் மனசுக்குள்ள, தாவீது தான் என்ன செஞ்சார்? பாடல் பாடி ஆராதனை பண்ணாரு. பரிசுத்த ஆவியில நிரம்பி நிறைய சங்கீதங்கள்லாம் பாடி இருக்கிறாரு. ஆவியில நிரம்பி அவர் அந்த ஆர்க்குக்கு பின்னால, அந்த இதுக்கு பின்னால அவர் போனாரு. ஆர்க் ஆஃப் த கமெண்ட் அந்த இதுக்கு பின்னால அவர் போனாரு சொல்லிட்டு நான் மனசுல இது இருக்கு. ஆனாலும் இப்ப யாரு நல்ல வர்ஷிப் பண்ணா உண்மை யார் நல்லா உண்மை ஆராதனை பண்ணது, உனக்கு பிடித்தமான ஆராதனை காரியம் என்ன அப்படி சொல்லிட்டு ஒரு 3 months இதான் ப்ரேயர் போவேன். இது ஒன்று மட்டும்தான் கேட்பேன், வேற ஒண்ணுமே கேட்க மாட்டேன். எத்தனை முறை ஒரு நாள் ப்ரே பண்ணா கூட அத்தனை முறை என் மனசு முழுசும் இதுதான் இருக்கும். இதேதான் யோசனை, இதேதான் யாரு யாரு யாரு. ஏன்னா இப்ப நிறைய பாடகர்கள் ஆராதனை இதெல்லாம் நிறைய போய்கிட்டு இருக்குது, நல்லதுதான். ஆனா யாரு பைபிள்ல அவருக்கு பிடித்தமானது யாரு, யாரை டாப் மோஸ்ட்னு சொல்ல போறாரு நினைச்சுக்கிட்டு. ஆனா உங்களுக்குள்ள தாவீது தான் மனசுல இருக்கு. அப்பதான் ஒரு நாள் தொடங்கின பதில் சிம்பிளா look at the cross, சிலுவையை பார், என்னை உண்மையான எனக்கு ஆராதனை செய்த குமாரனை பார். obedience, கீழ்ப்படிதல், என் சித்தத்தை அப்படியே நிறைவேற்றினார். எனக்கு உண்மையான ஆராதனையை பண்ணது இவர் தான். இங்கிலீஷ்ல தான் பதில், look at the cross. அவ்வளவுதான். எல்லா எதுல நம்ம பாடல்கள் எடுத்தாலும் என்ன பண்ணாலும் எல்லாத்துலயும் இயேசுதான் மேல, அவருக்கு தான் நிறைவு, அவருக்கு தான் நிறைவு. அப்போ நாம இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில அந்த கிரியைகள் மூலம் நான் என்ன சொல்றேன், நான் உண்மை நேசிக்கிறேன்ப்பா, அதனால நான் என்ன செய்யறேன், உங்களுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறேன். எனக்கு தெரியாது என்ன ஆகுமோ, இந்த வார்த்தைப்படி நான் கீழ்ப்படிஞ்சு போனா எனக்கு தெரியாது. நான் என் சுயம் சொல்லுது, இந்த வார்த்தைப்படி செஞ்சா எனக்கு பிரச்சனைகள், நஷ்டங்கள், வேதனைகள், இது யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனா இந்த உங்களுடைய வார்த்தைக்கு நான் இப்படிதான் கீழ்ப்படியும், உங்களுடைய வார்த்தையில தான் சொல்லுது அப்படின்னும் பொழுது அவர் அதை பொறுப்படுத்துகிறார். நாம ஏதோ நடந்துருவோம் பயந்துருவோம், ஆனா அது எதுவுமே நடக்காது. ஏன்னா நம்ம அவர் உண்மையா ஆராதிக்கும் போது அந்த பிரச்சனை செத்து போகுது. நம்ம பயந்து யோசிக்கிறோமே அதெல்லாம் செத்து போகுது, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாமல் ஆகி போகுது. வழியை கிளியர் பண்ணி முன்னேறி போக பண்ணி விடுறார். எவ்ரி டைம் காட்ஸ் வேர்டுக்கு நான் ஒபே பண்ணும் பொழுது நான் தான் உயர்த்தப்படுகிறேன். இயேசு உயர்த்தப்பட்டார். அவர் உயர்த்தப்படும் போது என்று சொல்லி ஏசாயாவில் போட்டிருக்கோம். யோவானே எழுதிருக்கு, நான் உயர்த்தப்படும் பொழுது, நான் உயர்த்தப்பட்ட பின்பு அவர் சொல்வார். அப்ப இந்த பாடுகள்லாம் இந்த நெருக்கம் அவருக்கு நான் கீழ்ப்படுத்தி போறேன், அவர் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், அவர் சித்தத்தை செய்யறேன்னா நான் உயர்த்தப்படுவேன். ஹல்லேலூயா. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. ஆவிக்குரிய ரீதியாக அவருடைய கிங்டம்ல நான் உயர்த்தப்படுகிறேன், நான் மேல முன்னேறி போய்கிட்டே இருக்கிறேன். நான் என் மைண்ட் சொல்றபடி நான் என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. அப்ப இவர் என்ன சொல்றாரு, இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் தான் எனக்கு என்ன வந்திருக்கு, பாடுகள் வந்திருக்கு. 12ஆம் வசனம் முக்கியமான ஒரு அண்டர்லைன் பண்ண வேண்டியது. ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை. I am not
ashamed of it. நான் இதுக்காக வெட்கப்பட்டேன். ஏதோ சில எத்தனையோ பேர் அவரை தூஷிச்சிருப்பாங்க. என்ன பெரிய அற்புதம், உன்னை தொட்டா அற்புதம் நடக்கா, உன் நிழல் பட்டா அற்புதம் நடக்கா, உன் கட்சிக்கு வாங்கிட்டு போனாங்களாயா, அற்புதமா நடந்து இப்ப பாக்கட்டும் நாங்க என்ன அற்புதம் நடக்குதுன்னு பாக்கலாம். அப்படிதான் பேசியிருப்பாங்க. அற்புதமா நடக்குது உனக்கு, நான் இயேசுக்காக நான் எதையும் சகிக்கிறேன், நான் வெட்கப்படவில்லைன்னு சொல்றேன். நான் வெட்கப்படவில்லை. ஏனென்றால் அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்றேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அதனாலதான் தீமோத்தேயு சொல்றாரு, எப்ப நம்ம விசுவாசிக்கிறவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? மேன்மையானவர். ஆதி காலத்திலே நமக்காக எல்லாத்தையும் செய்த தேவனை தான் நம்ம இப்ப விசுவாசிட்டு போயிட்டு இருக்கோம். அவருக்காக தான் சில கஷ்டங்கள் கூட நமக்கு வந்திருக்குது. ஆனா நம்ம தான் முன்னேறி போறோம்ன்றத அவர் சொல்றாரு. நான் வெட்கப்பட மாட்டேன் இதுக்காகன்னு சொல்லிட்டு இன்னொன்னு அருமையா சொல்றாரு, நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். நான் அவரிடத்துல ஒப்பு கொடுத்ததுன்னா என்ன ஒப்பு கொடுத்தாரு? தன்னையே கொடுத்தாச்சு. இயேசு சொன்னார், யோவான் 10ஆம் அதிகாரம் 28, 29 சொல்லுகிறது, நாம எல்லாரும் அவர் கரத்துல இருக்கிறோம். அப்போ நம்மளை அவர் பிடிச்சி வச்சிருக்கிறார். எல்லாரையும் விதமாக ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம எல்லாரும் அவர் கரத்துல இருக்கிறோம். யோவான் 10, 28, 29 இயேசு சொல்றார், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. 29 அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையில் இருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. அப்படின்னா என்ன மீன் பண்றாருன்னா, நான் அவர் கையில இருக்கேன், நான் என்ன அவர் கருத்துல ஒப்பு கொடுத்துட்டேன்ப்பா, என்னை யாரும் பறிக்க முடியாது. அதனால நான் ஒப்பு கொடுத்துட்டேன். ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். நான் என்ன முழுசும் கொடுத்துட்டேன்ப்பா, எனக்கு எதுவுமே தெரியாது, அதனால என்னுடைய நடத்தை என்னுடைய காரியம் எல்லாம் பொறுப்பெடுத்துக்கிறாரு. என்னமோ நான் தான் என்னமோ முழுசா ஓடி ஓடி செஞ்சுதான் ஏதோ போராட்டு இல்லை. என்னுடைய சிம்பிள் ஃபெய்த் என்ன தெரியுமா? ஐ ஆம் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ், வெரி சேஃப்லி ஐ ஆம் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ். நான் ரொம்ப சேஃபா அவர் கையில் இருப்பேன். கடைசி நான் ஒப்பு கொடுத்துட்டேன், கடைசி நாள் வரைக்கும் என்ன செய்வாரு? காத்துக் கொள்வார். வேதத்துல எபிரேயர்ல நினைக்கிறேன் போடுறோம், அவர் நம்மை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த உலகத்துல இருக்கிறோம் தெரியும், எனக்கு ஒரே ஒரு நிச்சயம் தான், நான் என்ன அவர் கருத்துல கொடுத்துட்டேன்ப்பா, என்ன நடக்குது எனக்கு தெரியாது, அவர் காத்துக்கார். அதை அந்த அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். இது எப்ப எழுதுறாரு தெரியுமா? இவரும் மரணத்தை சந்திக்க போறாரு. இங்க ஒரு மனுஷனுக்கு சொல்றாரு, எப்பா தீங்கு இதை பார்த்து பாரு, என்ன பாரு, நான் எவ்வளவு பாடுபடுறேன், எனக்குள்ள நம்பிக்கையை பாரு, எனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பாரு, எனக்குள்ள இருக்கிற தைரியத்தை பாரு, நான் என்ன அவர் கரத்துல கொடுத்துட்டேன், ஒருத்தனும் என்ன செய்யற அவர் கரத்துல பறிக்க முடியாது. ஆனா இவர் ரத்த சாட்சியாக மறிக்க போகிறார். அவருக்கு தெரியும் தன் ஜீவன் பிரிய போகிறது, இவர் கொல்லப்பட போகிறார். அந்த சூழ்நிலையில தான் சொல்றாரு, நான் அவர் கருத்துல ஒப்பு கொடுத்துட்டேன், அதை அந்நாள் வரைக்கும் அவர் காத்துக்கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் முன்னுமே சொல்லிட்டாரு, நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில நானும் என்ன செஞ்சுட்டேன், அறையுண்டேன், இனி வாழ்றது நான் இல்ல, கிறிஸ்துவை என்னில் ஜீவிக்கிறார். அதனாலதான் நான் எப்பவும் நான் மரணத்தை ருசி பார்த்துட்டே தான் இருக்கிறேன். ஆனா என்னுக்குள்ள யாருடைய ஜீவன் வெளிப்படும்படியாக நான் அவருடைய மரணத்துக்குள்ள போறேன்னா, அவருடைய ஜீவன் வெளிப்படும்படியாக. நான் ஒவ்வொரு நேரமும் நசுக்கப்படும் போது இயேசு வெளிப்படுகிறார். ஒவ்வொரு நேரமும் எனக்கு ஒரு நெருக்கம் வரும்போது இயேசு வெளிப்படுகிறார். ஒவ்வொரு நேரமும் என்னுடைய காரியத்துல ஏதோ ஒரு துன்ப நெருக்கம், வேதனை, கஷ்டம், ஒரு தீல், ஏதோ ஒரு குழப்பம், ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு, எனக்கு இயேசு வெளிப்படுகிறார். ஆனா என் ஜீவனை யாரும் எடுக்க முடியாது. நான் இப்ப சாட்சியாக இருக்க வேண்டிய வேலை வந்துருச்சு, அதை அவர் காத்துக் கொண்டார். நான் அவரிடத்திலே போய் சேருவேன். அதனாலதான் தீமோத்தேயு எழுதி முடிக்கும் போது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிக்க போறேன்னு சொல்ல, ஓட்டத்தை முடிச்சிட்டேன்னு சொல்ல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துட்டேன். எந்த விசுவாசம்? இயேசுவே தான் விசுவாசம். அவரை நான் எனக்குள்ள ஃபுல்லா காத்துக்கிட்டேன், அவரை நம்பி ஓடிக்கிட்டே நான் இருந்துட்டேன். ஒரு செகண்ட் கூட இயேசுவை விட்டு நான் பிரியலப்பா, அவரை விட்டு நான் பிரியவும் மாட்டேன். இதுதான் அவர் தீமோத்தேயுவை உற்சாகப்படுத்தி. இந்த தீமோத்தேயு சோர்ந்து போன தீமோத்தேயு, வரத்தெல்லாம் பெற்றுக்கிட்டாலும் அது அணைஞ்சு போற நிலைமையில இருக்கு.
இப்ப சொல்றாரு, அனல் மூட்டி எழுப்பு. நீ அபிஷேகத்தை பெற்றிருக்க, நீ வரங்களை பெற்றிருக்கிற, நீ அதெல்லாம் அனல் மூட்டி எழுப்பு, நீ அப்படி இருக்காதுன்னு சொல்லிட்டு கடைசியில 13ஆம் வசனத்தோட நான் முடிச்சிருவோம். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டு. வசனத்தை பல விதத்துல நிறைய பேர் இன்றைக்கு என்ன செஞ்சிடறாங்க, விட்டுடுறாங்க. அதாவது இன்னைக்கு வீக் லீடர்ஸ்னா வசனங்களை லிபரலா இருக்குது. வசனத்தை வசனமா என்ன செய்ய முடியாது, சொல்றதுலாம் பரவாயில்ல, சரி அது இருக்கட்டும் போட்டோம் அப்படி இப்படின்னு விட்டு கொடுத்துட்டு அப்படியே இந்த உலகத்தோட கூட ஒத்து போகக்கூடிய ஒரு லீடர்ஷிப் எங்கெல்லாம் இருக்கிறதோ, அவ்விதமான போதகங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ, அப்படிப்பட்ட இடங்கள்ல எல்லாம் என்ன ஆயிடும்னா சத்துரு தான் கிரியை செய்யணும். ஸ்லோவா அவனுக்கு இடம் கிடைக்க அவங்க அதை கேட்கிற அந்த சர்ச்சோ இல்லைன்னா அந்த கூட்டத்தாரோ அவங்க பலவீனரை தான் அவங்களும் காணப்படுவாங்க. சரியானபடி வசனத்தை அவங்களால கை கொள்ள முடியாது. அப்புறம் இவர் என்ன சொல்றாரு, நான் உனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறேன்ல, ஆரோக்கியமான அந்த வசனத்தை நீ கை கொண்டுன்னு சொல்றாரு. அன்போடும் விசுவாசத்தோடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்கள். அது ரொம்ப தெளிவா சொல்லுது, ஆரோக்கியம் இல்லாமலும் பேசப்படுகிறது. வசனங்கள் இன்றைக்கு விசுவாசிகளுக்கு மத்தியில ஆரோக்கியம் இல்லாத வசனங்கள், கலப்படமானது, அதோடைய முழு வல்லமையோடு கூட முழு சத்தியத்தோடு கூட அவைகள் சொல்லப்படவில்லை. அப்படியும் இருக்கு. ஆனா இவர் சொல்றாரு, நான் சொல்றதை நீ கை கொண்டிரு அப்படின்னு சொல்லிட்டு உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை, எந்த நற்பொருள் மேல சொன்னார் பாருங்க, காஸ்பல், ரட்சிப்பு, மீட்பு எல்லாவற்றையும் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். மொத்தமா அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டார், இவ்வளவே நான் எழுதினாலும் நீ ஹோலி ஸ்பிரிட்டுக்குள்ளதான் இதை என்ன செய்ய முடியும், காப்பாற்றிக் கொள்ள முடியும், காத்துக்கொள்ள முடியும். ஆகவே நீ ஹோலி ஸ்பிரிட்டுடைய அபிஷேகத்துக்குள் நீ நடந்து காத்துக்கொள் என்று சொல்லிவிட்டார். இன்றைக்கு நாம எல்லாரும் அவர் கரத்துல இந்த வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். நம்மளோடு கூட அவர் பேசியிருக்கிறார். ஏன்னா எல்லாருக்குமே நெருக்கம் கஷ்டம் இருக்கு, சோர்வு வந்திருக்கும். சோர்வு சத்துருக்குரியது, அவன் தான் சோர்ந்து போய் இருக்கிறார். நாம் அதுக்கு கிடையாது. நம்ம ஓடினாலும் இடைப்படைகிறவர்கள் அல்ல. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்ப பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவர் கொடுக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்மை உன்னத அனுபவங்களை தருகிற ஒரு அபிஷேகமாக இருக்கிறது. நமக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் கொடுத்திருக்கிற ஒரு அபிஷேகமாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளில கூட ஒருவேளை நமக்குள் ஏதாவது ஒரு காரியத்தில் சோர்வு இருக்குமானால், இயேசுவே நீர் என்னோடு பேசினதற்காக நன்றி, என்னை பலப்படுத்துங்கப்பா, நான் பரிசுத்த ஆவிக்குள் காத்துக்கொள்ள கிருபை தாங்க, எனக்கு தெரியாது, என்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்துட்டேன், நீர் அதை அந்நாள் வரை காக்க வல்லவராய் இருக்கிறீர் என்று சொல்லி பரிபூர்ணமாக நம்மை ஒப்பு கொடுப்போம். நமக்கு இருக்கிற சிக்கல்கள், நமக்கு இருக்கக்கூடிய டிஃபிகல்டிஸ் எல்லாம் நம்மை விட்டு விலகி போகும். அவர் ஒரு வழியை திறப்பார், நமக்கு உன்னத அனுபவங்களை கட்டளையிடுவார். என்னை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் எங்களோடு கூட பிதாவே நீர் பேசினதற்காக நன்றி. உங்களுடைய குமாரன் மூலமாக, ஆவியானவர் மூலமாக நீர் உங்களுடைய வசனங்களை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நாங்கள் இந்த விசுவாசிகளை எல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் அவங்களை போலலாம் நாங்கள் கஷ்டப்படல, அவங்கள போல ஒரு பெரிய வைராக்கியங்கள் எங்களுக்குள்ள கிடையாது. ஆனாலும் கூட அவர்களை எங்களுக்கு முன்மாதிரியாக சாட்சிகளாக வைத்திருக்கிற இந்த வசனங்களை நீர் எங்களுக்கு போதிக்கிறபடியினாலே பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி, பரிசுத்த ஆவியானவரே நன்றி. இன்றைக்கு கேட்ட இந்த வசனத்தை பிசாசினுடைய இதயத்தை விட்டு திருடி போய்விடாதபடிக்கு இது நல்ல நிலத்தில் விழுந்த விதையா இருக்கட்டும். இதை நாங்கள் ஒரு நாளும் மறக்காதபடிக்கு கடைசி வரைக்கும் நீர் எங்களை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறீர். எங்களை உங்களுடைய கரத்திலிருந்து ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது. அந்த நிச்சயத்தோடு கூட நான் அவருடையவள், நான் அவருடையவன், நீர் என்னுடையவர் என்று சொல்லி அந்த நிச்சயத்தோடு அந்த தைரியத்தோடு கூட நாங்கள் எங்களுடைய காரியங்களை வல்லமையாய் செய்து முடிக்க, ஆவிக்குள் செய்து முடிக்க கிருபை தாரும். வசனத்தை வசனமாய் புரிந்து கொள்ள, ஆரோக்கியமான வசனத்தை அமிதமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள கிருபை தாரும். பரிசுத்த ஆவிக்குள் காத்துக்கொள்ள கிருபை தாரும் ஐயா. இந்த நிறுத்தங்கள் கஷ்டங்கள் எல்லாம் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் ஐயா. இதனால மகிமை உமக்கு உண்டாகட்டும். எங்களுக்கு வேலை நீ தாங்கிக் கொள்கிறேன், காத்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் எங்களுக்கு நடக்கட்டும். நாங்கள் தொடர்ந்தும் இந்த நீண்டகமான நாங்கள் நெருக்கத்தில் இருந்தாலும் நாங்களும் மனிதர்கள் தான், எங்களுக்குள்ள அந்த சோர்வு வந்து விடாதபடிக்கு ஒரு விடுதலை இன்றைக்கு தருவீராக. எங்களை ஒவ்வொருவரும் போராடி கொண்டிருக்கிற எல்லா ஆவிகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் சபித்து கட்டி பாதாளத்தை தள்ளி போடுகிறேன். ஒரு பெரிய
விடுதலை உண்டாகட்டும். பரிசுத்த ஆவினால் உண்டாகிற அந்த சந்தோஷத்தினாலே எங்களை நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். தாங்கிக் கொள்ளும், காத்துக்கொள்ளும், எடுத்து உபயோகப்படுத்தும் நாம